2 பேரும் பேசியிருக்காங்க. அதுவும் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. செங்கோட்டையனுக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்கிறாருங்கிறப்போ, இந்த உரையாடல்ல முக்கியமான விஷயம் எது இருந்திருக்கணுமே? அதாவது ஒரு கூட்டணி விட்டு ஏன் வெளியேறணும்னா, அதாவது அந்த நேரத்தில நயினார் அவர்களுடைய ஒத்துழைப்புங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம பிரதமருக்கு வந்து கடிதம் எழுதியிருந்தோம் அப்பாயின்மென்ட்க்கு. அந்த கடிதத்துக்கு சரியான மரியாதை இல்லங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்ப இது சம்மந்தமா உங்கட்ட பேசணுங்கிறதுக்கு தான் தமிழ்நாடு பாஜக தலைவருங்கிற முறையில அவர்ட்ட பேச முயற்சி பண்ணும்போது, அவர் ஃபோன எடுக்கல. வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் பதில் வரல. அப்ப அத சொல்லும்போது, அப்படிலாம் இல்ல அவரு பொய் சொல்றாருங்கும்போது, நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்னு, அவர் ஆதாரத்த காட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. இது அவங்கெல்லாம் சேர்ந்து எடப்பாடியினுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க இப்படி தவிர்த்தாங்க. எடப்பாடி வந்துவிட்டாலே எல்லாத்தையும் சாதித்து விடலாம் என்று கருதினார்கள். ஆனால் எடப்பாடி வகையறா வச்சு ஒண்ணும் ஆகப் போறதில்ல அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரிய வருது. எடப்பாடிய ஃபோக்கஸ் பண்ண தமிழகத்தில் எடப்பாடிக்கு தான் எதிர்ப்பு அதிகமா இருக்கிறது. அதிருப்தி அதிகமா இருக்கிறது. பொதுவா ஆளுங்கட்சிக்கு தான் எதிர்ப்பு வரணும். ஆளுங்கட்சியினுடைய ஆட்சிக்கு தான் அதிருப்தி ஏற்படணும். இங்க நம்ம தமிழ்நாட்டுல உல்டாவா பழனிசாமி பிரச்சாரம் பண்ண, அது திமுகவின் வெற்றியை மேலும் மேலும் உறுதி செஞ்சுட்டே போகுது.